ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது காவிரி பூம்பட்டினத்திலே சிவநேசர் நாணக்கலை தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தவர் பட்டினத்து அடியார். நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்ததால் அவருக்கு ஏனாதி என்ற பட்டமும் உண்டு. அந்த பட்டினத்தார் வளர்ந்து வாலிப பருவம் எய்தியவுடன் அவருக்கு சிவகலை என்ற பெண்ணை மனம் முடித்து வைக்கின்றார்கள் உறவினர்கள். பட்டினத்தாருக்கு குழந்தை பாக்கியும் இல்லை. எனவே பொருள் கொடுத்து மருதவாணன் என்ற குழந்தையை வாங்கி வளர்த்து ஆளாக்கி அவன் பெரியவன் ஆனதும் வியாபாரம் செய்ய வெளிநாடு அனுப்புகின்றார் பட்டினத்தார். மகன் கப்பலிலே வருகின்றான். மகன் பொன்னை வாங்கி வருவான், வைரத்தை கொண்டு வருவான், வைடூரியங்களை கொண்டு வருவான் என்று கடற்கரைக்கு சென்று பார்த்தபோது பட்டினத்தாருக்கு பெரும் ஏமாற்றமே காத்திருந்தது. மருதவாணன் கப்பல் நிறைய மணல் மூட்டைகளையும் வராட்டிகளையும் கொண்டு வந்திருக்கின்றான் என்பதை அறிந்து பெரும் சினம் கொண்டு அவனை ஒரு அறையிலே பூட்டி வைத்துவிட்டு அந்த மணல் மூட்டைகளை வெளியே எறிகின்றார் பட்டினத்தார். மணல் மூட்டைகள் எல்லாம் தங்க துகள்களாக மாறுகின்றது. வராட்டி எல்லாம் வைர கற்களாக மின்னுகின்றன. மகனது அரிய செயலை கண்ட பட்டினத்தார் பிறகு மனம் தெரிந்து மகனை விடுவிக்கலாம் என்று அறையை திறந்து பார்த்தபோது அங்கே மருதவாணன் இல்லை. ஒரு ஓலையிலே காதர்ந்த ஊசியும் வராது கான் கடைவழிக்கே என்று ஓலையிலே எழுதி தனது தாயிடம் கொடுத்து மறைந்து விடுகின்றார் மருதவாணன். அப்போதுதான் தெரிகின்றது பட்டினத்து அடியாருக்கு மருதவாணனாக வந்தது திருவிடைமருதூர் மகாலிங்கமே என்பதை அறிந்து ஒரே நாளிலே 9 கோடி பொன்னை வறியவர்களுக்கு அளித்துவிட்டு அவர் துறவியாகி ஊருக்குள்ளே சென்று யாசகம் பெற்று வாழ்ந்து வருகின்றார். இதனை அறிந்த பட்டினத்து அடியாரின் சகோதரி தனது சகோதரனால் தனது குடும்பத்திற்கே அவமானம் என்று எண்ணி அப்பத்திலே விஷத்தை தடவி அதை உண்பதற்காக பட்டினத்து அடியாருக்கு கொடுத்தபோது தனது ஞான திருஷ்டியில் மூலம் உண்மையை அறிந்த பட்டினத்து அடியார் தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்போம் வீட்டை சுடும் என்று சகோதரியின் வீட்டின் கூரையிலே அந்த அப்பத்தை எரிந்துவிட வீடு தீப்பற்றி எரிகின்றது. பிறகு ஒரு நாள் பட்டினத்தாரின் தாயார் இறந்துவிட 10 மாதம் சுமந்து ஊனை கொடுத்து உயிரை கொடுத்து உதிரத்தை கொடுத்து உதிரத்தின் மூலம் உள்ள அன்பை செலுத்திய தாயாருக்கு ஈமக்கிரியைகள் செய்வதற்காக வருகின்றார் பட்டினத்தார். உறவினர்கள் யாரும் பக்கத்திலே வரவில்லை. அதற்காக பட்டினத்தார் மனம் கலங்கவில்லை. பச்சை வாழை மட்டைகளை தாயாரை கிடத்தி அந்த திருவிடைமருதூர் மகாலிங்கத்தை நோக்கி பாடல் ஒன்று பாட பச்சை மட்டை தீப்பற்றி எரிகின்றது. தாயாரின் ஈமக்கிரைகளை முடித்துவிட்டு திருவாரூர் சென்று அங்கே மரணமடைந்த வாலிபன் ஒருவனுக்கு உயிர் பிச்சை அளித்து கொங்கு நாட்டிலுள்ள பேரையூர் சென்று அங்கே சில காலம் மௌன விரதத்திலே இருக்கின்றார் பட்டினத்தார். அப்போது வீடு வீடாக சென்று கையை தட்டி யாசகம் கேட்டு உண்டு வாழ்வார் பட்டினத்தார். இதனை கண்ணுற்ற கொடியவன் ஒருவன் பட்டினத்தாரை தள்ளிவிட
யாசகம் கேட்பதால் தானே தமக்கு இந்த நிலைமை வந்தது என்று யாராவது உணவு கொடுத்தால் மட்டும் உண்டு வாழ்வோம் என்று மௌனமாகவே காலம் கடத்தி வருகின்றார் பட்டினத்தார். பிறகு பல சிவ ஆலயங்களை கண்டு தரிசித்துவிட்டு வடநாடு சென்று உஜ்ஜயினி நகரிலே விநாயகர் ஆலயத்திலே நிஷ்டையிலே சிவசிந்தனையிலே ஆழ்ந்து பட்டினத்தார் இருக்கும்போது மன்னனின் அரண்மனையிலே பொருள்களை தேடிவிட்டு வந்த கல்வர்கள் விநாயகருக்கு மாணிக்க மாலை ஒன்றை அன்பளிப்பாக வீசுகின்றார்கள். அந்த மாணிக்க மாலை சிவ சிந்தனையிலே இருந்த பட்டினத்தாரின் கழுத்திலே வந்து விழுகின்றது. அரண்மனையிலே காவலாளிகள் அந்த கல்வர்களை தேடி வந்தபோது இளவரசியின் மாணிக்க மாலை நமது பட்டினத்தாரின் கழுத்தை அலங்கரிப்பதைக் கண்டு பட்டினத்தார் கல்வன் என்று அவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு மன்னனின் முன்பு நிறுத்துகின்றார்கள். அந்த பகுதியை ஆட்சி செய்த பத்திரகிரியார் என்ற மன்னன் அக்கால முறைப்படி பட்டினத்தாரை கழிவிலை ஏற்றி கொள்ளுங்கள் என்று ஆணையிட கழிவிலை ஏற்றுகின்றார்கள் பட்டினத்தாரை கொல்வதற்காக காவலாளிகள். அப்போது பட்டினத்தார் இறைவனை நோக்கி பாடல் ஒன்று பாட அந்த கழுமரமானது தீப்பற்றி எரிகின்றது. செய்தியை அறிந்த மன்னன் பத்திரகிரியார் நாட்டையும் வீட்டையும் உதறி துறவியாகி பட்டினத்தார் கால்களிலே விழுந்து என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாட பட்டினத்தார் நீ முதலில் திருவிடை மருதூர் செல், பிறகு நான் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு பல சிவ ஆலயங்களை தரிசித்துவிட்டு இறுதியாக திருவிடை மருதூர் வந்து சேருகின்றார். அங்கே கிழக்கு கோபுர வாசலிலே அமர்ந்து யாசகம் கேட்டு வாழ்ந்து வரும் வேளையிலே திருவிடை மருதூர் மகாலிங்கமே யாசகனாக தோன்றி நமது பட்டினத்தாரிடம் சென்று யாசகம் கேட்க நான் கட்டியிருக்கின்ற இந்த சிறு ஆடை கூட பெரும் சுமையாக கருதுகின்றேன். மேற்கு வாசலிலே குடும்பஸ்தன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் சென்று நீ யாசகம் கேள் என்று அந்த திருவிடை மருதூர் மகாலிங்கத்தை பார்த்து நமது பட்டினத்தார் கூற மேற்கு வாசலுக்கு சென்று பத்திரகிரியாரை பார்த்து அந்த இறைவனாகிய யாசகம் கேட்க பத்திரகிரியார் கிழக்கு கோபுர வாசலுக்கு வந்து பட்டினத்து அடியாரை பார்த்து நாட்டையும் வீட்டையும் ஊரையும் துறந்த நான் எவ்வாறு குடும்பஸ்தன் ஆவேன் என்று கேட்க அதற்கு பட்டினத்தார் நான் யாசகத்தை கையிலே வாங்கி உண்கின்றேன், நீயோ திருவோடு ஒன்று வைத்திருக்கின்றார், உனக்கு காவலாக நாயையும் வைத்திருக்கிறாய் என்று கூற நாணமடைந்த அந்த பத்திரகிரியார் என்ற மன்னன் திருவோட்டை தூக்கி வீசி எறிய திருவோடானது அந்த நாயின் தலையிலே பட்டு இரண்டாக உடைகின்றது. நாயும் இறந்து விடுகின்றது. பிறகு அந்த நாய் அடுத்த பிறவியில் காசி ராஜாவுக்கு ஞானவல்லி என்ற பெண் குழந்தையாக பிறக்கின்றது. அந்த ஞானவல்லி என்ற பெண் குழந்தைக்கு முற்பிறவி பற்றிய சிந்தனை வர தனது தந்தையாகிய காசி ராஜாவை அழைத்து கொண்டு திருவிடை மருதூர் வந்து பத்திரகிரியாரை வணங்கி போன ஜென்மத்திலே நீங்கள் இட்ட பிச்சையை உண்டு நான் நாயாக வளர்ந்த புண்ணியத்தால் இந்த ஜென்மத்திலே நான் காசி ராஜாவின் மகளாக பிறந்துள்ளேன், ஆகவே தங்களுக்கு நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்று பத்திரகிரியாரை நோக்கி கூற பத்திரகிரியார் முக்தி அளிக்க இறைவனை வேண்ட அங்கே ஒரு பெரிய ஜோதி பிழம்பு ஒன்று தோன்றுகின்றது. அந்த ஜோதி பிழம்பிலே பத்திரகிரியாரும் அந்த காசி ராஜாவின் புதல்வியாக பிறந்த ஞானவல்லி என்ற பெண்ணாக பிறந்த அந்த நாயும் அந்த ஜோதியிலே ஐக்கியம் ஆகின்றார்கள். பிறகு பட்டணத்து அடியார்
பல சிவ ஆலயங்களுக்கு சென்று விட்டு இறுதியாக திருவொற்றியூர் வந்து சேர்கின்றார். அங்கே மணலிலே குழந்தைகள் பள்ளம் தோண்டி விளையாடுகின்றார்கள். அந்த குழந்தைகளோடு குழந்தையாக பட்டினத்தாரும் குழந்தைகளை மணலை தோன்ற செய்து அந்த பள்ளத்திலே இறங்கி விடுவார். குழந்தைகள் மணலை போட்டு மூடி விடுவார்கள். பிறகு மற்றொரு இடத்திலே பட்டினத்து அடியார் வெளிப்படுவார். இவ்வாறு இருக்கையிலே ஒரு தடவை குழந்தைகள் மணலை தோண்டி பட்டினத்தாரை மூடிவிட்டு பிறகு மணலை தோண்டி பார்த்தபோது அங்கே பட்டினத்தார் இல்லை, சிவலிங்கம் தென்படுகின்றது. விளையாடும் நாயகனான சிவலிங்கத்துள் ஐக்கியமாகி இன்றும் திருவொற்றியூர் கடற்கரையிலே சிவலிங்கமாக காட்சி அளிக்கின்றார் பட்டினத்தார். ஓம் நமச்சிவாய.